வணக்கம். விருச்சகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உழைப்புக்கு உரிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்காமல் நாட்களும் காலங்களும் தள்ளி தள்ளி போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அது கிடைத்திருக்கும். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரங்கள் என்பது தாமதமாக கிடைத்து அது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். உங்களுடைய முயற்சி வீணாகவில்லை என்ற நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உழைத்த உழைப்பு வேறு ஒருவருக்கு சென்று விட்டதே என்ற மனக்கவலைகளில் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். இரவும் பகலும் நீங்கள் போட்ட உண்மையான உழைப்பிற்கும் சிந்திய வியர்வைக்கும் உரிய அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்காமல் எப்போதும் காலதாமதமாகவே கிடைத்து கொண்டிருக்கும். இதை நினைத்து பார்க்கும் பொழுதே மனதிற்குள் ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டங்களும் இரவு நேரங்களில் ஒரு கண்ணீர் துளிகளும் ஏற்பட்டிருக்கும். என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, எனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள் நினைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாகவே கிடைக்கிறது என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்த சில விஷயங்கள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் முன்னேறியதை கண்டபோது மனம் சோர்ந்து போனாலும் நேர்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாளும் வீண் போகாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தீபம் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அணையாமல் எரிந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் அது உங்களை வெளிவர முடியாமல் கஷ்டங்களை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு பக்கம் ஒரு குடும்பத்தின் ரகசியங்கள் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியவை குலைத்து போட்டிருக்கும். இந்த ரகசியங்கள் அவ்வளவு எளிதில் வெளிவராது என்று தான் இத்தனை நாட்களும் நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் சில உண்மைகள் இப்பொழுது வெளிப்பட்டு அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்க ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களை, குடும்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். எனவே நீங்கள் குடும்பத்தை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வேலை. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் சரியான நேரத்தில் வெளியில் வரும்போது மனதில் ஒரு குழப்பத்தையும் உணர்ச்சி போராட்டத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயம், யாரோ ஒருவரின் மனதில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மை அல்லது புரிதல் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் இது தெரியாமல் போய்விட்டது என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் வளரவும் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே இந்த உண்மைகள் தெரிந்திருந்தால் உங்களுடைய குடும்பம் இரண்டாக கூட பிரிந்து போயிருக்கலாம். உண்மை சில நேரங்களில் வழியை கொடுத்தாலும் அதுதான் எதிர்காலத்தில் தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க உதவும். அதே போல் திருமணம் செய்ய வேண்டும் என்று பெண் வீட்டுக்காரர்கள் அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அவர்கள் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்கிறார்களா, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று விசாரிக்கும் பொழுது திருமணங்கள் கைகூடி வரும் பொழுது ஒருவரை பற்றி ஒருவர் ஒரு தவறான விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த திருமணங்கள் கூட பாதியில் நிற்பதற்கான ஒரு நேரங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் அந்த திருமணம் நடந்த பிறகு அது தெரிந்திருந்தால் அது சண்டைகளைத்தான் தேடி கொடுக்குமே தவிர ஆரம்பத்திலே அது நின்றுவிட்டதை நினைத்து நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் இப்பொழுது விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கலாம். உண்மை சில நேரங்களில் வலியத்தான் கொடுக்கும். இருந்தாலும் அது எதிர்காலத்திற்கு தேவையான தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்திலாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் தேடி கொடுக்கும். அதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் என்னவென்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே சில உண்மைகள் வெளிப்படும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்
உத்தியோக பணிகளில் தாமதங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். வியாபார முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கவனமாக இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வழக்கு பணிகளில் இழுபறியான சூழல்கள் காணப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை உண்டாக்கி கொடுக்கும். கடன் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டும். அவசரமான முடிவுகளை எடுப்பது அல்லது அந்த கடனை ஒரேடியாக அடைப்பது என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தை விட்டு அந்த செயல்களை செய்வது போன்ற செயல்களில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பொறுமையாகவே அடைத்தாலும் அவசரமான முடிவுகளை எடுக்காமல் அடையுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய உயரும் வார்த்தையின் மதிப்பு இப்பொழுது திரும்ப கிடைக்கப் போகிறது. சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருந்த அலட்சிய போக்குகள் இப்பொழுது மாறி இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்களை தேடி வந்து உங்களின் வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உண்டாக்கி கொடுப்பார்கள். உங்களுடைய நேர்மையும் அனுபவங்களும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வெளிச்சமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறப்போகிறது. இழந்த மரியாதையும் கௌரவங்களும் இரட்டிப்பான ஒரு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் ஆற்றல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவும் மற்றவங்களின் தேவைகளுக்காகவும் அதிகமான சுமைகளை உங்களுடைய தோளில் சுமந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஓட்டத்தில் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் தேவையான ஓய்வை நீங்கள் கொடுக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த சில வினாடிகளும் நிச்சயமாக உண்டு. பல நேரங்களில் உடல் சோர்வை விட மனசோர்வை உங்களை அதிகமாகவே பாதித்து போட்டிருக்கலாம். எல்லாருக்காகவும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். அது எல்லாமே இப்பொழுது தேர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இருக்கலாம். உணவு பழக்கங்கள், தூக்க முறைகள், மன அமைதி ஆகியவற்றை சரியாக நீங்கள் கவனித்துக் கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆற்றல் என்பது தானாகவே பெருக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள், வேறு ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் தவிர்த்து கொண்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை உண்டாக்கி கொடுக்கும். கடன் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டும். அவசரமான முடிவுகளை எடுப்பது அல்லது அந்த கடனை ஒரேடியாக அடைப்பது என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தை விட்டு அந்த செயல்களை செய்வது போன்ற செயல்களில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பொறுமையாகவே அடைத்தாலும் அவசரமான முடிவுகளை எடுக்காமல் அடையுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய உயரும் வார்த்தையின் மதிப்பு இப்பொழுது திரும்ப கிடைக்கப் போகிறது. சமூகத்திலும் குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருந்த அலட்சிய போக்குகள் இப்பொழுது மாறி இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்களை தேடி வந்து உங்களின் வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உண்டாக்கி கொடுப்பார்கள். உங்களுடைய நேர்மையும் அனுபவங்களும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வெளிச்சம்